நீதிக்கு நேராய் போவோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 13:23. ஏழைகளின் வயலில் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கிறார். ஏழைகளின் வயல்களிலே மிகுதியான விளைச்சலை விளையச் செய்கிறார். இந்த விஷயத்தில் அந்த விளைச்சலை அனுபவிக்காமல் நியாயம் கிடைக்காமல், அப்படின்னா நியாயமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த மகசூல் கிடைக்காமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. அவங்களுக்கு அந்த விளைச்சல் கிடைக்கல. 7வது வருஷம் மிகுதியான விளைச்சல் விளையிற வருஷம், அந்த மிகுதியான விளைச்சலை கூட கிடைக்காம கெட்டு போகிறவர்கள் உண்டு. ஏன் அவர்களுக்கு மிகுதியான விளைச்சல் கிடைக்கல? ஏன் அவங்க இதனால் கெட்டு போகிறாங்க? அதுதான் இன்றைய செய்தி. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த வசனத்தின்படி எங்களோடு பேசுங்க. நாங்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாமல் இந்த வசனத்தை கொண்டு போஷிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் விசுவாசத்தில் வளர, இன்னும் பயபக்தியில் வளர ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு இடைபடுங்கள். எங்கள் எல்லோருக்குள்ளும் மிகுதியான விளைச்சலை, லாபத்தை, மகசூலை அடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீனே. சொல்லலையே, இவ்வளோ பேர் சேர்ந்து சொன்னால் அதிர வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஏழைகளுக்கு விளையச் செய்கிறார். ஏழைகளுடைய வயல் என்றால் என்னன்னு சொன்னேன். 7வது வருஷம் ஏழைகள் பாடுபடுவதற்காக விட்டு கொடுத்ததுனால் அந்த வயல் அந்த வருஷம் அவனுடைய வயலாக மாறுது. யாருடைய வயலாக? ஏழைகளுடைய வயலாக மாறுது. ஸோ நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருகிறார். நாம் அந்த 7வது வருஷத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அந்த 7வது மகசூல் நமக்குரியதாக இருக்கிறது. இதை அடையாமல் கெட்டு போகிறவர்கள் இருக்கிறாங்க. நாம் கெட்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. மகசூலை அடைந்து, விளைச்சலை அடைந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மிகுதியான விளைச்சலை, மகசூலை, லாபத்தை தருவாராக. அல்லேலூயா. கவனிங்க, இந்த மிகுதியான மகசூல், மிகுதியான லாபம் கெடாமல் அவர்கள் கெட்டுப்போக காரணம் என்ன? மிகுதியான லாபத்தை, மகசூலை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் நியாயமாக கொடுக்க விரும்புகிறார். அந்த நியாயம் கிடைக்காமல் அவர்கள் கெட்டுப்போக காரணம் என்ன? தேவனோடு அவர்கள் இல்லை. ஏழையாக இருந்தாலும் தேவனோடு அவர்கள் இல்லை. தேவனுக்குரியவர்களாக இல்லை. தேவன் தருகிற நன்மைக்குரியவர்களாக அவர்கள் இல்லை. இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வாசிங்க. லேவியராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். நான் யாராயிருக்கிறேன்? பரிசுத்தராயிருக்கிறேன். கீழே வாங்க. உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக. அப்போ நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக. நீங்கள் தீட்டுப்படாமல் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இதை பேதுரு எடுத்து சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார். அதுபோல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்கள்? அப்போ தேவன் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராக இருக்கும்போது அந்த மகசூல், அந்த மிகுதியான விளைச்சல், அந்த மிகுதியான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். கொஞ்சம் கூட அவரோடு ஒத்து போகலைன்னா எப்படி அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்? கொஞ்சம் கூட அவரோடு இசைந்து போக வேண்டாமா? அதனால தான் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, மகசூல் கிடைக்கவில்லை, ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆகவே இது கிடைக்காததினால் அவர்கள் என்ன செய்து போகிறார்கள்? கெட்டு போகிறார்கள், கெட்டு போகிறார்கள். அப்போ நமக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காவிட்டால் நாமும் கெட்டு போவோம். ஒருவரும் கெட்டு போகாமல் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன்
கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி தந்தார். குமாரனை தந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு. அப்போ நாம் கெட்டு போகக்கூடாது என்கிறதிலே தேவன் அக்கறையாக இருக்கிறார். நாம் கெட்டு போகாமல் அந்த அவருடைய குமாரனை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற வேண்டும். நாம் கெட்டு போகாமல் அவர் தருகிற மிகுதியான மகசூலை பெற்று ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். சரி, இப்போ அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல அவரிடத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி, நம்முடைய தேவன் தான் பெஸ்டானவர், நம்முடைய தேவன் உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிற காரணங்களிலே ஒன்று அவர் பரிசுத்தர். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது, ஆயிரமான தெய்வங்கள் இருந்தாலும் அவர்கள் இவரோடு ஒப்பிட முடியாததுக்கு காரணம் இவற்றை இருக்கிற பரிசுத்தம் வேறு எவற்றையுமே இல்லை. இவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவர் சொன்ன, நானே ஒளியாயிருக்கிறேன். தேவன் ஒளியாயிருக்கிறார், இவர் ஒளியாயிருக்கிறார். மற்ற தெய்வம்லாம் இருளாயிருக்கிறது. சும்மா ரவுண்டாக பின்னாடி ஒளி வட்டம் என்ன போட்டுக்கலாம் ஒளிய. இயேசு ஒளியாக இருக்கிறார். அவரிடத்தில் இருள் ஏதும் எவ்வளவும் இல்லை, எவ்வளவேனும் இல்லை. இருள் இல்லாத ஒளியாயிருக்கிற தேவன். இருள் என்றால் பாவம். இருள் என்றால் எது? பாவமே இல்லாத பரிசுத்தமான ஒளியான தெய்வம். இவர் அன்பான கடவுள். நம்முடைய தேவன் அன்பார். காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவரை போல அன்பான தெய்வம் ஒருவரும் இல்லை. மற்றவரெல்லாம் தப்பு செய்தவர்களை தண்டிக்கிற தெய்வம். இவர் தப்பு செய்தவனை மன்னித்து திருத்துகிற தெய்வம். ஏன் திருத்துகிறார்? அவர்கிட்ட என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அன்பு இருக்கு. அதனால தான் மற்ற தெய்வங்களுடைய கையில் ஆயுதம் இருக்கு, இவர் கையில் ஒரு ஆயுதமும் இல்லை. ஏன்டா இவர்கிட்ட என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அன்பு. சரி, நாம் இப்போ நம்முடைய தேவன் இப்போ அதனால தான் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. தெசலோனிக்கரில் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் பரிசுத்தமாக இருப்பது தான் அவருடைய விருப்பம். அப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது நமக்கு அந்த நல்ல மகசூலை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கும். அதனால தான் பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், இவர் சேனைகளின் கர்த்தர், இவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள். அப்போ தொழுது கொள்ளுவதற்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனே பரிசுத்தம். அப்போ தொழுது கொள்ள பரிசுத்தம் தேவை. அவருடைய நன்மையை அனுபவிக்கவும் எது தேவைப்படுது? பரிசுத்தம். அப்படி என்றால் பரிசுத்தம் என்றால் எது? இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். பரிசுத்தம் என்றால் எது? சண்டை போடாமல் இருக்கிறது, கொலை செய்யாமல், விபச்சாரம் பண்ணாமல், களவு செய்யாமல், பொய் சொல்லாமல், திருடாமல், மதுபானம் குடிக்காமல் இப்படி இருப்பது தான் பரிசுத்தமா? சொல்லுங்க. நோ, இதெல்லாம் பரிசுத்தம் இல்லையா? அப்போ எதுதான் பரிசுத்தம்? பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுவது வேறு, உலகம் சொல்லுவது இது. சண்டை போடாமல், குடிக்காமல், மதுபானம் குடிக்காமல், விபச்சாரம் பண்ணாமல், கொலை செய்யாமல், சண்டை போடாமல், திருடாமல், பொய் சொல்லாமல் உண்மையாய் வாழுகிற உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்துக்கள், முஸ்லிம்கள், புத்த மார்க்கத்தினர் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ அப்படின்னா அவங்கெல்லாம் பரிசுத்தரா? அப்போ இவைகளெல்லாம் இது குட் ஆட்டிடியூடு அல்லது குட் கேரக்டர், இதெல்லாம் நல்ல குணங்கள், அவ்வளோதான். நல்ல பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், தட்ஸ் ஆல். பட் பரிசுத்தம் என்பது வேறு. என்ன? பரிசுத்தம் உள்ளவர்களிடத்தில் இது இருக்கும், இதுவும் இருக்கணும். அதான் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு அடையாளம், தட்ஸ் ஆல். மற்றபடி பரிசுத்தம் என்பது வேறு, நல்ல குணங்கள் என்பது வேறு. அப்போ பரிசுத்தம் என்பது எது? ஆதியாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம்
2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7 நாட்கள் 6 நாட்கள் உலகத்தை சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே என்ன செய்திருந்தார்? ஓய்ந்திருந்தார். இப்போ வாசிங்க 3ஆம் வசனம். முடித்த பின்பு 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தபடியால் 7வது நாளை தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். வெரி குட். பரிசுத்தமாக்கினார். அப்போ 7வது நாளை கர்த்தர் என்ன செய்தார்? பரிசுத்தமாக்கினார். அப்போ 7வது நாள் பரிசுத்தமான நாள், பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார். அப்போ 6 நாளும், மீதி 6 நாள் என்னாச்சு? பரிசுத்தம் இல்லாத நாட்கள். இதை பரிசுத்தமாக்கினார் என்றால் அது அப்படியா? சரி, 6ஆம் நாளில் யாரை படைச்சார்? பார்க்காம சொல், பைபிளை தேடாதீ. சண்டே கிளாஸுக்கு போகிறேன். இப்போ உங்களை சண்டே கிளாஸுக்கு கூட்டி போயிருக்கு. சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. 6ஆம் நாளில் என்னத்தை படைச்சார் சொல்லுங்க. நம்மளை படைச்சார். அப்புறம் மனுஷன் மட்டும்தான் படைச்சாரா? தேடுறதை பாருங்கள். ஒவ்வொருத்தரும் சண்டே கிளாஸில் கொண்டு விட்டால் கூட அழகாக சொல்லிடுங்க. 6ஆம் நாள் எதை படைத்தார் அல்லது எதை படைத்தார்? மிருகங்களையும் மனிதர்களையும் படைத்தார். 2 மிருகத்தையும் படைத்தார். ஏன்னா மிருகத்துக்குள்ளது போல எல்லாம் இருக்குது. யாருக்கு? மனுஷனுக்கு. காற்று, இருதயம், துடிப்பு, இது ரத்த ஓட்டம், எல்லாம் மற்ற காரியங்கள்லாம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். என்ன மனுஷன் இப்படி வளர்றான், இது இப்படி வளர். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்ற, மிருக குணமுள்ள மனுஷன் அதை உணரான். அப்படியே மனுஷனை படைச்சதுனால, 6ஆம் நாளில் மிருகத்தோடு சேர்த்து மனுஷனை படைச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனுக்குள்ளே எந்த குணம் வந்துருச்சு? மிருகம் மாதிரி டம்மு டம்முன்னு போட்டு அடிக்கிறான், பெத்த பிள்ளைன்னு பார்க்காம. கஷ்டப்பட்டு வெயிலில் கிடந்து வேலை செஞ்சு உழைச்சி சம்பாரிச்சிட்டு வந்த புருஷனையே அந்த திட்டுறது. கஷ்டப்பட்டு அடுப்பில் நின்று சமைச்சு காய நறுக்கிறன்னு, கையை வெட்டி அடுப்பில் நின்று வெங்காயத்தை வெட்டுறன்னு அது கொஞ்சம் அழுது, அப்புறம் புகையில் கொஞ்சம் அழுது கஷ்டப்பட்டு சமைச்சா அந்த பொம்பளையை இவர் திட்டுறது. என்ன குணம் இதெல்லாம்? உணராத மிருக குணங்கள். பிடித்த பிள்ளைகளை பற்றி உணராம இப்படி மனுஷர்களுக்குள்ளே மிருக குணம் வந்தது. அதனால தான் 6ஆம் நாளையெல்லாம் விட்டுட்டார். என்ன நாள்? 7ஆம் நாளை ஆசீர்வதிக்கிறார். 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்துகிறார். 7வது நாள் பரிசுத்தமான நாள். இல்லையா? அது வர்றேன், அப்புறம் வரேன். அடுத்தது 2வது வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் அதிலே பாருங்கள், 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாங்க. பரிசுத்தமாய் அந்த நாளை என்ன செய்வாயாக? ஆசரிப்பாயாக. 9ஆம் வசனம். 6 நாள் நீ வேலை செய்து எல்லா வேலையும் செஞ்சுக்க, எல்லா வேலையும் பார்த்துக்க. 7ஆம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். கடைசி வரைக்கும் வாங்க, நேரமாகுது. அதில் பூரா மீதி நீ ஆனாலும் சரி, உன் மனைவி, உன் பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, வேலைக்காரன், வேலைக்காரி, மிருகஜீவன், வாசலில் இருக்கிற அந்நியன், யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் வேலையே செய்யக்கூடாது. வாசிங்க 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திராகம் 35:2. 6 நாள் வேலை செய்யுங்கள்,
7ஆம் நாளும் நீங்கள் வேலை செய்யுங்கள். எப்படி இருக்கு வருங்க? 6 நாள் வேலை செய்யுங்கள், 7ஆம் நாளும் உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருக்கணும். நமக்கு பைபிளில், நம்ம பைபிளில் போகிறோம், 7ஆம் நாளும் எங்களுக்கு வேலை நாளாக மாற்றிக்கொள்வோம். ஏன்னா அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதில் வேலை செய்கிற எவனும் ஏஜி சபையை தவிர மற்றவங்கெல்லாம் கொல்லப்பட வேண்டும். அப்படியா? பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்தால் நிறைய விசுவாசி நேரம் பரலவும் போயிருப்பீங்க. ஏழாம் நாள் வேலைக்கு போகிறவர்கள் எல்லாம் கொல்ல வேண்டும். ஏன்? 7வது நாள் பரிசுத்த நாள். பரிசுத்தமானதை தீட்டுப்படுத்தவே கூடாது. பரிசுத்தமானது. அப்போ நாள் பரிசுத்தமானதா? கிழமை பரிசுத்தமானதா? என்ன, எதுக்கு இப்படி சொல்கிறாரு? இன்னும் வாரேன், அப்புறம் கடைசியாக எடுக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வாங்க. பரிசுத்தம் என்றால் என்ன? இன்னும் நான் அந்த டாப்பிக்குள்ளே போகலை, அப்படியே சொல்லிக்கிட்டு தான் வரேன். வாங்க, யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வாங்க. ஏன் கிட்ட வராதே? இப்போ மோசே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, அவனை எப்படியோ ஊழியத்துக்கு கூப்பிடணும். அவனை ஊழியத்துக்கு கூப்பிட்றதுக்காக ஆண்டவர் வந்திருக்காரு. வந்து ஒரு செடியில் நிற்கிறாரு. செடி எரியுது, தீ எரியுது, ஆனால் செடி கருக மாட்டேங்குது. செடி அப்படியே இருக்கு, ஆனால் செடியில் என்ன இருக்குது? தீ எரியுது. இந்த அதிசயத்தை பார்க்க மோசே கிட்ட வர்றாரு. கிட்ட வந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிட்ட வராதே, சேராதே, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போட்டுட்டு நில்லு. காரணம், நீ நிற்கிற இடம். அப்படி என்றால் அந்த இடம் பரிசுத்த பூமின்றார். அப்போ மற்ற பூமியெல்லாம் எது பரிசுத்த பூமி? காலில் இருக்க செருப்பை கழட்டி போடுற அந்த இடம் பரிசுத்தமானது. அப்போ பரிசுத்தம் என்னென்றால் 6 நாள் வேலை செஞ்சுக்க, 7வது நாள் என்ன நாள்? பரிசுத்தமான நாள். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. அப்போ மற்ற இடம் பரிசுத்தம்னா அப்படி தலை சுத்துதான். வாரேன், யாத்திராகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல் பிள்ளைகள், முதல் பேரான அனைத்தும் எனக்காக அதை பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது. பிள்ளை அது மிருகமானாலும் சரி, ஆடு போட்ட குட்டியாக இருந்தாலும் சரி, மாடு போட்ட கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் சரி, மனுஷர் போட்ட குட்டியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் யாவும் முழிக்குதுங்க. ஐயோ, முதல்ல பிறந்தது தப்பாக போச்சு. அப்படியா? வேதம் சொல்லுகிறது, தலைப்பிள்ளைகள், தலைச்சன்கள் அனைத்தும் கர்த்தருக்குரியது, எனக்குரியது. அதை என்ன செய்ய? பரிசுத்தப்படுத்து. இட்ஸ் பிளாங் டு காட். அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்தம் என்றால் என்னன்னு ஓரளவு நெருங்கி வந்துட்டோம். எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. பரிசுத்தம் என்றால் என்ன? கிரேக்க பாஷையில் ஹிக்கியோஸ் எப்படி சொல்லியிருக்கு? ஹிக்கியோஸ். எபிரேய பாஷையில் காடோஸ். காடோஸ். இந்த 2 வார்த்தையிலுமே அர்த்தம் ஒன்றா இருக்கிறது. என்ன வார்த்தை, என்ன அர்த்தம்? இது 2 பரிசுத்தத்துக்கு பயன்படுத்துகிற எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை. ஹிகியோஸ், காடோஸ். காடோஸ் என்றால் பரிசுத்தம். எது பரிசுத்தம்? தோஸ்கோ, அதாவது எதையெல்லாம் தேவனுக்காக செப்பரேட் பண்ணப்பட்டதோ அதெல்லாம் பரிசுத்தம். that separated to God. What's the meaning of காடோஸ்? காடோஸ் என்றால் அர்த்தம் என்ன? ஹுகியோஸ் என்றால் அர்த்தம் என்ன? பரிசுத்தம் என்றால் அர்த்தம் என்ன?
எதையெல்லாம் கர்த்தருக்காக பிரித்தெடுத்தோமோ அதெல்லாம் என்னது? பரிசுத்தமானது. அண்ட் செகண்ட் மீனிங், அதனுடைய ரிலேட்டடான மீனிங், தட் இஸ் சான்டிஃபைடு, அதாவது சான்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்பட்டது. அதை செப்பரேட் பண்ணி பரிசுத்தப்படுத்துவது, அதுதான் காடோசனுடைய அர்த்தம். 7 நாளை கர்த்தர் படைத்தார். மறுபடியும் வர்றேன், இப்போ வாங்க பரிசுத்தத்துக்கு அடையாளங்க, பரிசுத்தத்துக்கு விளக்கம் பாருங்கள். 7 நாளை படைத்தார். 6 நாளை நீ வச்சுக்க. யார்கிட்ட சொல்லிட்டாரு? நீ உனக்கு இஷ்டப்பட்ட வேலைகளை பூரா செஞ்சுக்க. 7ஆவது நாள் எனக்குன்னு அந்த நாளை என்ன செஞ்சிரு? செப்பரேட் பண்ணிடு. செப்பரேட் டு காட். அதை தேவனுக்குன்னு பிரிச்சிருப்பா. அது யார் நாள்? என்னுடைய நாள். இந்த நாளை நீ தேவனுக்குன்னு பிரித்து ஒதுக்கினால் அந்த நாள் என்ன நாளாக மாறுது? பரிசுத்தமான நாள். நீ அந்த நாளை தேவனுக்குன்னு ஒதுக்காமல் பிரிக்காமல் அந்த நாளும் நீ வேலை செய்கிறாய் என்றால் அந்த நாள் உனக்கு என்ன நாள் கிடையாது? பரிசுத்தமான நாள் கிடையாது. நீ அதை தேவனுக்குன்னு ஒதுக்கினால் அது தேவனுக்கு யாராவது பரிசுத்தமானதாக மாறுது. இதே போல தான் பூமி. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. உன் செருப்பை கலட்டி போற்று, அது பரிசுத்தமானது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அந்த இடம் தேவனுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? பரிசுத்தப்படுத்தி பிரிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த இடத்துல வந்து நின்று அந்த இடத்தை தனக்குன்னு பிரிச்சுட்டார். அந்த இடத்தை அவர் பிரித்தெடுத்தபடியால் அந்த இடம் இப்போ என்ன பூமி ஆயிடுச்சு? பரிசுத்த இடமா மாறிடுச்சு. ஆமென். அப்போ தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது, பரிசுத்தமானது. பிள்ளைகளுக்கு வாங்க, உனக்கு எத்தனை பிள்ளைனாலும் நீ பெற்றுக்க. உன் மாடு எத்தனை கண்ணு போடட்டும், உன் ஆடு எத்தனை குட்டி வேணாலும் போடட்டும், எல்லாத்தையும் வச்சுக்க. ஆனால் முதல்ல போடுற குட்டி தலைச்சன்கள். உனக்கு எத்தனை பிள்ளை வேணாலும் பெற்றுக்க, முதல் பிள்ளை கர்த்தருக்குரியது. அதுதான் பரிசுத்தம். அதை நீ பிரித்து அதை கர்த்தருக்குன்னு கொடுக்காவிட்டால் அது பரிசுத்தப்படாது. அதை நாம் தேவனுக்கென்று பிரிக்க பழக வேண்டும். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. அதனால தான் கர்த்தர் தலைப்பிள்ளைகள் எல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்டார். எனக்குன்னு பிரிச்சுது. அதனால தான் தலையீற்றுக்களில் முதல் பிள்ளைக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்குறார், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இதை பார்த்தான் சாத்தான், எனக்கும் கொடு உன் தலைப்பிள்ளைய நான் மைய செய்யணும். தலைப்பிள்ளைகள் மேலே பிசாசு கேட்குறான். அதனால தான் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க யாரை க்ளோஸ் பண்ணார்? போச்சு, பைபிளே தெரியாதா? யாரை க்ளோஸ் பண்ணார்? தலைப்பிள்ளைகளை பூரா கொன்று மாட்டான். கொன்றது யார்? சங்கார தூதன். எல்லாருமே நேச்சராக பாருங்க, உங்களுக்கு எந்த பிள்ளை முதல்ல பிடிக்கும்? இருக்கிறதே ஒன்று தான் பஸ். 4-5 பிறந்தா தானே அது எதுவும் 2-3-4 வச்சுருந்தாலும் அந்த பிள்ளை மேலே தான் அந்த பெற்றோருக்கு என்ன இருக்கும்? அன்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அது ஒரு உதவியும் செய்யாது. ஆனாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு அது மேலே தான் பாசம் இருக்கும். ஒரு உதவியும் செய்யாது. ஒரு சம்பளம் வாங்கி ஒன்று அம்மாவுக்கு கொடுப்போம், இது அப்பாவுக்கு கொண்டு கொடுத்துட்டு வருவோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு யார் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இயேசுவுக்கும் நீங்கள் தான் தலைப்பிள்ளைகள். நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு தலைப்பிள்ளையாக மாறணும். தலைப்பிள்ளை நீங்கள் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் உங்களை தான் முதல்ல ரட்சித்தாரா? நீங்கள் தான் யார்? தலைப்பிள்ளை. நான் எங்கள் கிராமத்துக்கே தலைப்பிள்ளை. கர்த்தர் யாரை தெரிந்து செப்பரேட் பண்ணுகிறாரோ அவர்கள் எல்லாம் தலைப்பிள்ளைகள். ஆமென். நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களுக்குள்ளே உங்களை தான் நீங்கள் ஆண்டவருக்குன்னு செப்பரேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராக்கப்படுகிறீர்கள்? பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. நம்மளை கர்த்தருக்கென்று பிரிக்கும் போது நீ பாருங்கள், சம்பளம் வாங்குறீங்க, தசம பாகம் எடுத்து வைக்கிறீங்க. அந்த தசம பாகம் இருக்குது பற்றியில் எதை இது கர்த்தருக்குன்னு பிரிச்சுட்டா அது எதாயிருது? பரிசுத்தமாயிருது. நீங்கள் பிரித்து வைக்காத வரைக்கும் அது பரிசுத்தமானது அல்ல.
மொத்தத்தில் அசுத்தமானது, மொத்தத்தில் விளங்காத சம்பளம் அப்படியே உட்கார்ந்து இருக்கும். நீங்கள் கர்த்தருக்குன்னு பிரிச்சுட்டா, இது பிரித்து வச்சு இது பரிசுத்தமாக்கப்பட்டது நிமித்தம் மீதி 9 பங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதையும் பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த 1 பங்கு எடுத்து வச்சதுனாலே அது மீதி ஆசீர்வதிக்கப்படுகிறது. நீங்கள் எதை பிரித்து எடுக்கிறீங்களோ அதெல்லாம் பரிசுத்தமானது. ஆமேன். எத்தனை பேர் புரிஞ்சுங்கன்னு தெரியல. புரிஞ்சது தக்கன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் உங்களை நீங்களே கர்த்தருக்கு பிரித்து கொடுங்க. மை டைம், இந்த நேரம் எனக்கு கர்த்தருக்கு, இந்த நேரம் கர்த்தருக்குன்னு பிரித்து வச்சிருங்க. அந்த நேரம் பரிசுத்தமான நேரம். அந்த நேரத்தில் மகிமை வெளிப்படும், அந்த நேரத்தில் அற்புதம் நடக்கும், அந்த நேரத்தில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அது ஜெப நேரமாக இருக்கலாம், பைபிள் வாசிக்கிற நேரமாக இருக்கலாம். கர்த்தருக்குன்னு ஒரு நேரத்தை பிரிங்க. கர்த்தருக்குன்னு ஒரு கிழமையை பிரித்தார்கள். கர்த்தருக்குன்னு உங்கள் காரியங்களை பிரித்து பாருங்கள். இதெல்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு. கர்த்தருக்கு பிரித்து கொடுக்குறீங்களா? பிரித்து வச்சிருக்கீங்களா? பிரித்து பழகுங்க. மற்றபடி கிழமையில் ஒன்றும் கிடையாது. 7 நாள் நல்ல நாளை தான் படைச்சார். ஆனால் கர்த்தருக்குன்னு ஒதுக்கினதுனால் அந்த 7வது நாள் என்ன நாளாக மாறுது? பரிசுத்தமான நாள். இது சாதாரண கட்டடம். இது கட்டும்போது கொத்தனார் ரோட்டோரமாக எல்லோரும் கேட்பாங்க, என்ன சார் மண்டபம் கட்டுறாங்களான்னு கேட்பாங்க. கல்யாண மண்டபம் கட்டுறாங்களா, இல்லை பேங்க் ஆஃபீஸ் ஏதோ வாடகைக்கு விட போகிறீங்களா? இல்லை, இது சாதாரண கட்டடம். ஆனால் இந்த கட்டடத்தை கட்டி இதை கர்த்தருக்குன்னு பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி ஆராதனை ஸ்தலமாக இதை பிரதிஷ்டை பண்ணி ஒதுக்கும் போது இந்த ஸ்தலம் எதா மாறுது? பரிசுத்த ஸ்தலம். ஆமேன். அல்லேலூயா. இப்போ உங்கள் நிலைமையை பாருங்கள். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீங்களோ கர்த்தருக்குன்னு என்ன செய்யப்பட்டவர்களாக இருங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருங்க. த செப்பரேட்டட் ஒன்னாக. இதை செய்ய இன்னொருத்தர் தேவையில்லை, நாம நம்மளை பிரிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பாரு. பாருங்க, மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. அப்போ நம்மை சுற்றி குடியிருக்கிறவர்கள் எல்லாம் யாரு? மாறுபாடு உள்ளவர்கள், ஒழுக்கக்கேடானவர்கள், பிசாசு பக்கம் நிற்கிறவர்கள், பிசாசை கும்பிடுகிறவர்கள், அவர்கள் மாறுபாடானவர்கள். அவர்களை விட்டு விலகுங்கள். விலகி உங்களையே என்ன செய்து கொள்ளுங்கள்? ரட்சித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ரட்சிக்கிறது ஒரு பக்கம், நம்மை நாமே ரட்சிக்க வேண்டியது இன்னொரு பக்கம். புரியுதா? புரியுதா? நாம் தான் நம்மளை ரட்சிக்க வேண்டும். சில காரியத்தில், சில இடத்துக்கு சினிமா தேட்டருக்கு போகாதுன்னா போகாமல் இருக்க வேண்டியது நம்ம கடமை. அங்கே போயிட்டு என்னை எப்படியாவது இந்த பக்கம் வராமல் ஆக்குங்கன்னா நீ ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்பார். நீ கடையில் போய் சிகரெட்டை வாங்கி வச்சுட்டு சிகரெட்டு குடிக்காமல் இருக்க உதவி செய்ய ஆண்டவரேன்னா, கடையில் போய் வாங்கினது யார்? ஏசுனாரா? வாங்கி பாக்கெட்டில் வச்சு விட்டார். சாராய கடைக்கு அவராக போனார், அவராக கூட்டிகிட்டு போனார். நீ போய் வாங்கிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு என்னை குடிக்க விடாமல் ஆக்குங்க ஆண்டவரே, என்ன அர்த்தம்? உன் பாக்கெட்டில் இருக்கிற சிகரெட்டை நீ தான் எடுத்து என்ன செய்யணும்? ஒடிச்சு போடணும். ஸோ நம்மை நாமே ரட்சிக்க வேணும். அதை சொல்கிறார், உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். உங்களையே மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி, அப்படிப்பட்ட பழக்க வழக்கம் உள்ளவர்களை விட்டு விலகி உங்களையே என்ன செய்யுங்கள்? அந்த மாதிரி குடிக்கிறவங்கள்ட்ட பழகாதீங்க. அப்படி நம்ம அந்த மாதிரி நமக்கு கெட்ட பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்குறவங்களோடு சேராமல் அவளை விட்டு விலகி நம்மளையே ரட்சித்து கொள்ளுங்கள். ஒரு யூதன் பாருங்கள், யூதர் அல்லாதவர்கள்ட்ட பழகவே மாட்டான். த அன்டச்சபிலிட்டி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே யார் தான்? ஃபஸ்ட்டு ஜூஸ். அதை காப்பி அடித்ததே இந்த பிராமணர்கள் நமக்கு போதிச்சாங்க. அன்டச்சபிலிட்டி. ஏன் அவங்க இதை ஃபாலோ பண்ணாங்க? யூதர்கள்னா பயந்தாங்க. அவங்களோட பழகினா அவங்ககிட்ட இருக்கிற விக்கிரக பழக்கம்லாம் நமக்கு வந்துருமோன்னு பயந்து, அவங்களோட விக்கிரகத்தோடு சேர வேண்டிய கலக்கம் வந்துடும், பிசாசு பழக்க வழக்கம் நமக்கு வந்துருமேன்னு அந்த பயத்தில் தான் செய்தார்களே ஒழிய அவர்களை வெறுக்கலை. தட் இஸ் யூதன். ட்ரெஸ்ஸு கூட என்ன செய்ய மாட்டாங்க?
அடுத்த நாட்டு ட்ரெஸ்ஸை போட மாட்டான், அடுத்த இனங்கள் போடுகிற ட்ரெஸ்ஸை போட மாட்டான். அவங்களுக்கும் நான் பாருங்கள் அப்படி தான் இருக்குது. செப்பனியாவில் செப்பனியா விடுங்க, செப்பனியா தானே, புறதேசத்து வஸ்திரம். எட்டாம் வசனம் 1:8. கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜபுத்திரரையும் குமாரரையும் மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும், ஃபாரின் ட்ரெஸ் போட்டால் ஃபாரின் ட்ரெஸ், மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிறவர்களை என்ன செய்வேன்? தண்டிப்பேன். இந்த ட்ரெஸ் ஃபாரின் ட்ரெஸ் எங்கள் ஊரில் இருந்து கொண்டு வந்தார்கள், நாங்கள் போட்டிருக்கோம் ஃபாரின் சேலை, ஃபாரின் ட்ரெஸ் போட்டால் தண்டிப்பேன்றார். இது இந்த அர்த்தம் அல்ல. அவங்க அந்நிய தேசத்து ட்ரெஸ்ஸில் விக்கிரகங்களுடைய உருவங்கள் இருக்கும், விக்கிரக கிரியைகள் இருக்கும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கு. ஃபாரின் ட்ரெஸ்ஸை என்ன செய்ய மாட்டாங்க? போட மாட்டாங்க. இஸ்ரவேல் தேசத்து ட்ரெஸ்ஸில் போகிறான் கொஞ்சம் அந்த கோடம்பாக்கு சேலைன்னு கட்டுவாங்க, எங்கள் பாட்டி அப்போத்தாலும் கட்டும். அந்த அது ஒவ்வொரு முடிச்சா போட்டிருப்பாங்க, இந்த நூலாக போட்டு அதில் ஒரு முடிச்சு போட்டிருப்பாங்க. இது யூதர்களுடைய சேலை, யூதர்களுடைய ட்ரெஸ்ஸில் அப்படி இருக்கும். 10 முடிச்சு போட்டு ஒரு முடிச்சு அப்படியே போட்டிருப்பாங்க, 10 ஏன்னா 10 கட்டளை. அதனால பொம்பளைங்கள்லாம் என்ன செய்வாங்க? வேலை செய்யும்போது அல்லது சும்மா இருக்கும்போது இந்த சேலையை பிடிச்சி என்ன செய்வாங்க? அந்த முடிச்சுகளை எண்ணுவாங்க. இதைத்தான் பின் நாட்களில் ஜெபமாலைன்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரோமன் கத்தோலிக்கு. இந்த 10 முடிச்சு 10, அதனால் கையில் தாயத்துக்கு கட்டியிருப்பாங்க. 10 கட்டளை எழுதி கையில் கட்டியிருப்பாங்க ஞாபகத்துக்கு. கழுத்தில் தோளில் எழுதி கழுத்தில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பின் நாட்களில் தாயத்தாக மாறிடுச்சு. தாயத்து கையில் கட்டுறது, கழுத்தில் தோடுறதெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் என்னது? 10 கட்டளை மறக்காமல் இருப்பதற்கு அவர்கள் எழுதி அணிந்திருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பஸ்கா இரத்தத்தினாலே மீட்டெடுத்தார் என்று மறக்காமல் இருக்க நெத்தியிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? சந்தனம், அது இரத்தத்தை பூசினார்கள். எல்லாம் வசனம் இருக்குது, இப்போ எடுக்க நேரம் இல்லை. இது பொன்னாட்களில் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சமாக வச்சாங்க, அங்கெல்லாம் வச்சு முடிக்குள்ளே புகுந்துட்டு போகுது. இதெல்லாம் மறுதேசத்து பழக்கங்கள். அதனாலே அவருடைய பழக்க வழக்கங்களுக்கு உட்படாமல் இருப்பதற்கு தான் யூதர்கள் அந்நியர்களோடு பழகாமல் இருப்பார்கள். நமக்கும் அந்நியருடைய பழக்க வழக்கங்களுக்கு உடன்படாக அதாவது என்ன, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள். அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு வரவே கூடாது. அவங்க வாயை திறந்தால் சடக்குன்னு கெட்ட வார்த்தை வரும், படக்குன்னு எல்லாம் இங்கே அப்படியே சேர்ந்து வரும். நம்ம அவங்களோட பழகுனா நமக்கும் அதே மாதிரி தான் வரும். அதனால தான் அவர்களோடு அதிகமாக என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. கேட்க வேண்டியதை கேட்டுட்டு, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு, பேச வேண்டியதை பேசி டபக்குன்னு வந்துடணும். உலக மக்களோடு நாம் அந்நியோன்யமாய் பழகக்கூடாது. அவருடைய பழக்கம் நமக்குள்ளே வந்து நாம் நம்முடைய ஆத்மாவை, ஆவியை, நம்முடைய பரிசுத்தத்தை அது பாழாக்கி போடும். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நமக்கு கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கிறோமோ அதுதான் என்னது? பரிசுத்தம். இப்போ பாருங்கள், மோசே ஆரோனை கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு என்ன செஞ்சார்? பிரித்தெடுத்தார். லேவியர்களை மற்ற கோத்திரத்திலிருந்து பிரித்தார், ஆசாரியனை லேவியருக்குள்ளிருந்து பிரித்தார். ஸோ அப்படி பிரிக்கிறார் பாருங்கள், செப்பரேட் பண்ணுறார் பாருங்கள். வாசிங்க யாத்திராகம புஸ்தகம் 30:30. ஆசாரிய ஊழியர் செய்யும்படிக்கு லேவி கோத்திரத்துக்குள்ள இருக்கிற இந்த லேவியனாகிய ஆரோனையும் அவன் குமாரனையும் எனக்கு ஊழியர் செய்யும்படி அவர்களை என்ன செஞ்சிரு? பிரித்தெடுத்து அவர்களை என்ன செய்வாயாக? அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பிரிக்கணும். ரெண்டாவது அபிஷேகம் பண்ணணும். மூணாவது பரிசுத்தப்படுத்தும். ஃபஸ்ட்டு செப்பரேட் அண்ட் அனாயிண்டிங், ஆஃப்டர் தட் சான்டிஃபிகேஷன். புரியுதுங்களா? ஒரு கல், ஒரு மரம், அதை என்ன செய்யுது? மற்ற மரங்களிலிருந்து, அந்த கல்லுகளிலிருந்து
பிரித்து அதுக்கு பாலாபிஷேகம், கும்பாபிஷேகம், என்னது நெய் அபிஷேகம்னு பண்ணி அதை அபிஷேகம் பண்ணி அதுக்கு பிறகு அதை யாராக மாற்றிடுறாங்க? தெய்வமாக மாற்றிடுறாங்க. இதானே இந்து மதத்தில், இதான் நம்ம படித்தோம். அதை பிரித்து அந்த கல்லை தனியாக கல்லாக கொண்டு வந்து மற்ற கல்லுகளில் இருக்கிற இதை கல்லாக எடுத்து அதுக்கு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம்னு ஊற்றி அதுக்கு பிறகு அதை தெய்வமாக அதை பரிசுத்தப்படுத்திடுறாங்க. நம்மளாம் இந்து குடும்பத்திலேருந்து வந்தோம். இந்து முறைப்படி சாமி கும்பிட்டு விக்கிரகத்தை அப்படி தானே பொங்க வைக்கிறீங்க. பொங்க வச்சா என்ன செய்கிறோம்? பழைய ஃப்ளாஷ்பேக் அப்படியே போங்க, பொங்க வைக்க போங்க. பொங்க வச்ச பிறகு என்ன செய்கிறோம்? ஃபோட்டோவுக்கு முன்பு சிலைக்கு முன்னாடி ஒரு இலையை விரித்து இந்த பொங்கலில் கொஞ்சம் தள்ளி வச்சு தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு சூடம் சாம்பிராணி எல்லாம் வச்சு அப்புறம் எல்லாம் வாழைப்பழம் அது இதெல்லாம் வச்சு அப்புறம் தேங்காயை உடைச்சி அதை என்ன செய்கிறாங்க? சொல்லுங்கள். கும்பிட்டோமா? 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 இப்போது பானையில் இருக்கிற பொங்கலுக்கும் சொல்லுங்கள் சிலைக்கிட்ட இருக்கிற பொங்கலுக்கு என்ன உண்டு? பத்தியலா வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டிய பத்தியலா? இப்போது அந்த பொங்கலுக்கு இந்த பொங்கலுக்கு என்ன உண்டு? ஏன்னா இது யாருக்குன்னு? சாமிக்கு வச்சதுறான். எங்களுக்கு சின்ன பிள்ளை, நான் இப்போ ரொம்ப 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் எங்கள் அம்மா கூட ரொம்ப அட்டாச். ஏன்னா நான் எங்கள் மாமா வீட்டில் வளர்ந்தேன். அப்போது பணியாரம் சுட்டாங்க. என்னது பணியாரம்? சாமிக்கு படைக்கிறது. அது கம்மன்னு இந்த நெய் பணியாரம் அப்படியே வாய் ஊறுது, எச்சி ஊறுது, உள்ளம் ஊறுது. எங்கள் அம்மா அங்கிட்டு திரும்ப நேரம் டபக்குன்னு எடுத்துட்டேன். எங்கள் அம்மா சுட்டுக்கிட்டு இருக்கீங்கள. அடுத்து கோவம் வந்துடுச்சு. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு எனக்கு நான் கையில் உள்ளதை பறித்தோடனே ஓன்னு அழுதுகிட்டு உருண்ட இடத்துல அந்த வடை சட்டி சுடுற சட்டி இருக்குது, அதை கம்பி இதில் பட்டு இன்றைக்கி அந்த காயம் இருக்குது. அந்த தழும்பு புண்ணாகி போச்சு. சாமிக்கு படைச்சதை சாப்பிட்றதுக்குள்ளே திங்க அப்படி அவங்க அதுக்கு என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், காக்காய்க்கு இங்கே படைச்சி வச்சுருப்பாங்க இலையை சிலைக்கு முன்னாடி. காக்காய்க்கு கொண்டு வெளியில் சோறு, அந்த காக்கா திங்கி வரைக்கும் இங்கே வாய் ஒன்றும் தரமாட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அது சனி அன்னைக்கு பார்த்து எப்போது வர்றது எங்கிட்டு போகுமோ தெரியாது. காக்கான்னு வந்துருச்சாமா, இன்னும் வரலடா, பொறுங்கடா. இது சாமிக்கு படைக்க அந்த செப்பரேட் பண்ணப்பட்டதை அவங்க அவ்வளவு மரியாதை கொடுத்து அதுக்கு பயப்படுறாங்க. பாருங்கள், அதுக்கு எவ்வளோ பயந்து எவ்வளோ பயபக்தி அது கும்பிட்றாங்க. இதுபோல் கத்தர் உங்களை என்னையும் கத்தர் உங்கள் சொந்தத்துக்குலேருந்து உங்கள் ஜாதிக்குலேருந்து உங்கள் கூட பிறந்தவங்கள்ட்டேருந்து செப்பரேட் பண்ணி அபிஷேகம் பண்ணி ஞானஸ்தானம் பண்ணி அபிஷேகம் பண்ணி சபைக்குள்ள பரிசுத்தமாக வச்சுருக்காரு. கையை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கத்தர் உங்களை செப்பரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். உன் இனத்துக்குள்ளே, உன் ஜனத்துக்குள்ளே, உங்கள் தெருவுக்குள்ளே மட்டும் இல்லை, என்ன உங்கள் கூட பிறந்தவங்களுக்குள்ளே, உங்கள் கற்பத்தில், தாயின் கற்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களை கூட ஒதுக்கி உங்களை செப்பரேட் பண்ணி கொண்டு வந்துட்டார். பாருங்கள், ஆசாரியனாகிய ஆரோனை பிரித்தது மாதிரி உங்களை பிரித்து இங்கே வச்சு அபிஷேகம் பண்ணி, ஆமேன், இங்கே வச்சு உங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி நீங்கள் என் சொந்த ஜனம்னு சொல்கிறாரு. வாசிங்க 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. ம் 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 என்ன கூட்டம்? நீங்கள் என்ன கூட்டம்? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம். 2 பரிசுத்தமான ஜனம், நம்மளை பரிசுத்தமாக்கி விட்டார். 3 அவருக்கு சொந்தக்காரங்க. அல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓ, நீங்கள் அப்படி தெருவில் போய்கிட்டு இருக்கீங்க, பஜாரில் போய்கிட்டு இருக்கீங்க, மார்க்கெட்டில் காய்கறி மார்க்கெட் நிற்கிறீங்க, நாணய ஸ்டோருக்குள்ள எத்தனையோ பேர் நிற்கிறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க. உங்களை பார்த்து அவர் சொல்லுவார், இவங்களாம் எங்கே வருது பாருங்கள் வாசை. எவ்வளோ ஒரு சந்தோஷமான வார்த்தை. என் இயேசு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இவங்கெல்லாம் எனக்கு இந்த ராஜபாளையத்தில் எங்கள் சொந்தக்காரர்கள்.
ஆமென். ஏன்னா நம்மளை கர்த்தர் செப்பரேட் பண்ணிட்டார். நம்மளை பிரித்து, நம்மளை சைன் பண்ணி, சான்டிஃபைட் பண்ணி, பரிசுத்தப்படுத்தி, அபிஷேகம் பண்ணி சொந்த ஜனமாக வச்சிருக்கிறாரு. சொந்த ஜனமாக வச்சிருக்காரு. நாம் சாதாரண. அப்போ நீங்களும் நானும் அப்போ இந்த பழக்க வழக்கம்லாம் என்னாச்சு? அதெல்லாம் நல்ல பழக்கம், நல்ல குணங்கள். எது? குடிக்காமல் இருக்கிறது, சிதறிடாமல் இருக்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, விபச்சாரம் பண்ணாமல் இருக்கிறது, சண்டை போடாமல் இருக்கிறது, கொலை செய்யாமல் இருக்கலாம். நல்ல குணம். இந்த குணம் அவங்ககிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட இருக்கோ இல்லை, நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன ஆக்கப்பட்டவர்கள். இதை புரிந்து கொண்டு நாம் யார்? இப்போ பாருங்கள், கொரிந்தி சபை எடுங்களேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். டக்கு டக்குன்னு எடுங்க, முடிக்க போகிறோம். இல்லை, 2ஆம் வசனத்துக்கு வாங்க சிஸ்டர். தெரிந்து கொள்ளப்பட்ட கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை. இப்போ சொல்லுங்க, ராஜபாளைய சபை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய ராஜபாளைய சபை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த சபை என்ன சபை? பரிசுத்தமாக்கப்பட்ட சபை, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட சபை. இது கொரிந்து சபை போல நம்ம சபை. கொரிந்து சபையில் இருக்கிற வண்டவாளத்தை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:3. பொறாமை, வாக்குவாதம், பேதகங்களும் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே. யார் அவர்கள்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்களாகிய அவர்களுக்குள்ளதான் பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, பேதகங்கள் இருக்குது. அப்போ ராஜபாளைய சபைக்குள்ளேயும் இருக்கு. இருந்தாலும் நீங்களும் நானும் யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் குணங்கள், இதெல்லாம் குணங்கள். இது கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி நமக்கு என்ன குணம் வரணும்? ஒவ்வொரு நாளாக மாறணும். வசனத்தை கேட்டு 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 ஜெபமணி நல்ல குணத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நல்ல குணமாக மாறணும். இந்த வாக்குவாதம், பொறாமை, இதெல்லாம் கெட்ட குணங்கள். இதெல்லாம் விட்டு நல்ல குணமாக என்ன செய்யணும்? மாறணும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். கடைசி வரைக்கும் வாங்க சார். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தணும். அப்போ நாம் நாளுக்கு நாள் என்ன அடையணும்? பரிசுத்தம் அடையணும். நான் பொறாமைப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னா ஈருன்னு விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா பொறாமை, வாக்குவாதம், சண்டை, வேறு என்னென்ன கெட்ட குணம் இருக்கோ அத்தனையிலிருந்து நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? மாறணும். ஏன்னா தீட்டான அருவருப்பானது ஒன்று உள்ளே போக முடியாது பரலோகத்துக்கு. ஆகவே இங்கேயே நான் திருந்தணும். வருஷம் 10 ஆச்சு, சபைக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் திருந்தலைன்னா இங்கே இருன்னு விட்டுட்டு போயிடுவார். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? அதுவும் கடங்காரங்களை ரொம்ப விட்டுட்டு போயிடுவார். ஐயோ, ஆமாம், நீங்கள் கடனை வாங்கி வச்சுருப்பிய, ஆண்டவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். இவங்க கடங்காரன் வந்து தேடி வருவான். இந்த ஏசுனாரை பற்றியா வாங்கின கடனை கொடுக்காமல் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கேட்பானா? கேட்க மாட்டாங்க. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். போலீஸ்காரன் தேடுவான். இந்த ஏசுனார் மட்டும் இங்கே பக்கம் வரட்டும், தேடு வரத்தேன். அப்போ ஏசுனார் கூட்டி போவாரா? கூட்டி போக மாட்டாரா? போய் கடனை பூரா அடைச்சிட்டு வா, அப்புறம் வா பரலோகத்துக்குன்னு விட்டுட்டு போயிடுவார். ஐயோ, அப்போ வருகைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடன் இல்லாமல் சொல்லுங்க. ஐயோ, இருக்கணும். கஞ்சியை குடிச்சிட்டுனாலும் பரலோகம் போகணும். அல்லையா சொல்லுங்க. அப்போ கடங்காரனுக்கு வந்து கடன் கேட்குற அளவுக்கு நம்ம வைக்கவே கூடாது. இதனாலே நாம் நம்மளை பரிசுத்தமாகணும். தெய்வ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தணும். அதனால தான் பிலிப்பிய ரோமரில் பவுல் சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. சகோதரரே, உங்கள் சரீரங்களை
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். 2ஆம் வசனத்தில் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனதை என்ன செய்யுங்கள், நாளுக்கு நாள் புதிதாக்கி பரிசுத்தப்படுத்துங்க. கெட்ட எண்ணத்திலேருந்து நல்ல எண்ணத்துக்கு வாங்க, கெட்ட பழக்கத்திலேருந்து நல்ல பழக்கத்துக்கு வாங்க. இப்படி நாளுக்கு நாள் மாற வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் இந்த சபைக்கு வந்ததுலேருந்து அப்படியே இருக்கும். ஞானஸ்நானம் எடுத்தது என்ன பிரயோஜனம்? ஒரு மாற்றமும் இல்லை. என்ன நனையாத பாவி இப்போ நனைஞ்ச பாவி, ஞானஸ்நானம் எடுக்காத பாவி இப்போ ஞானஸ்நானம் எடுத்த பாவி, அப்படித்தான் வாழ்கிறோம். இல்லை, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் இந்த இடம் உருவாகுகிற இடம். ஆமே. மிலிட்ரிக்கு ஆள் எடுத்திருக்காங்க, ஆள் எடுத்து போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்க. எடுத்தவொடனே போலீஸில் சேர்ப்பாங்களா? நோ, ட்ரைனிங் பீரியட்னு வச்சு வதக்குவாங்க. 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட், 6 மாதம் 1 வருஷம் ட்ரைனிங் பீரியட் போட்டு வதக்கி எடுப்பாங்க. என்னால் முடியாதப்பான்னு விட்டுட்டு வந்தவங்களாம் இருக்காங்க. அந்த ட்ரைனிங்கில் கரெக்டாக நம்ம பயிற்சி எடுத்துட்டோம்னா நம்மளை அவங்க அரசாங்கத்தில் ஒரு ஸ்டாஃபாக ஏற்றுக்கொண்டு அன்னைக்கிலேருந்து ட்ரைனிங் முடிஞ்ச உடனே தான் உங்களை அரசாங்கத்தில் யாராக்குவாங்க, மெம்பராக்கி உங்களுக்கு எஸ்ஆர் புக் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஃபுல் சம்பளம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. புரிஞ்சுதா? இது அரசாங்கம். இதே போல் உங்களை என்னையும் போலீஸுக்கு ட்ரைனிங் எடுத்த மாதிரி, மிலிட்ரிக்கு ஆள் எடுத்த மாதிரி, கோத்திரத்துலேயும் வம்சத்துலேயுமா செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இப்போ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கார். யாரை வச்சு? பாஸ்டரை வச்சு. முட்டி போடு, கையை உயர்த்து, உட்காந்துக்கிட்டே இரு 3/4 மணி நேரம் பிரசங்க முடிய வர. குறுக்கு வலிக்குது பாஸ்டர், எந்திரிக்க கூடாதுன்னா கூடாது. ட்ரைனிங் கொடுக்குறாரா பாஸ்டர்? ஆண்டவர் கொடுக்குறார். எதுக்கு இந்த ட்ரைனிங்கு? அங்கே போகிறதுக்கு. அங்கே தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அங்கே போகிறதுக்கு. இந்த ட்ரைனிங்க்கு வராமல் டிமிக்கி அடிச்சுக்கிட்டு இடையில வர்றது. ஹலோ, எல்லா வாரமும் வர்றது கிடையாது. நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. ட்ரைனிங் ஒழுங்காக எடுக்கலாம், எப்படி உன்னைய மெம்பராக எடுப்பார்? ஆகவே உங்களை பயிற்சிவித்து கொள்ளுங்கள். இதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது ஒரு சில கெட்ட குணம் இல்லாதனால பரிசுத்தவான்னு நினச்சிடக்கூடாது. அந்த நல்ல குணத்துக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். அதை விட நம்மை கர்த்தருக்குன்னு என்ன செய்யணும்? பிரிக்கணும். நான் கர்த்தருக்குரியவன், என் நேரம் கர்த்தருக்குரியது. இந்த நேரம் நான் டெய்லி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்க போகிறேன்னு அந்த நேரத்தை ஒதுக்கினால் அந்த நேரம் உங்களுக்கு என்ன நாள்? பரிசுத்தமான நாள். 6 நாள் வேலை செஞ்சு 1 நாள் கர்த்தருக்குன்னு ஒதுக்கினால் அந்த நாள் பரிசுத்தமான நாள். இப்படி கர்த்தருக்குன்னு உங்களை செப்பரேட் பண்ணி பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய சொந்த ஜனம். உங்களை யாரும் தொடவே முடியாது. கண்களை முடியும்.